காவல்துறை நடவடிக்கை தமிழக நடவடிக்கை அனுமதி கொடு முதலமைச்சர் புகழ்மணி நடவடிக்கை கைது கொலை செய்ய அனுமதி கொடு போராட்டம் போர்ச்செடி ஒட்டச்சங்கம் காவல் நிலையத்தில் போர்ச்செடி நடவடிக்கை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களே நடவடிக்கை உங்கள் கொடுத்த மனு மீது நடவடிக்கை இல்லை வருவாய் வட்டம் ஒட்டநத்திரம் நகராட்சி அலுவலகத்துக்குட்பட்ட புதிய 6வது வழி பழனிக்கோணம்புதூரிலே சர்வே எண் 832/13 எனக்கு ஒரு 442 சதுர அடி உள்ள இடம் உள்ளது. அந்த இடமானது ஒட்டச்சத்திரம் சப்கோர்ட்டிலே வழக்கு நடந்து எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகியுள்ளது. அந்த தீர்ப்பான இடத்திலே அருகாமையுடைய வீட்டுக்காரர் பழனிசாமி என்பவரும் கிழக்கு பக்கம் உள்ள சிவசாமி என்பவரும் இந்த இடத்திலே வீடு கட்டாமல் கடந்த 6 மாத காலமாக என்னை உள்ளவிடாமல் வந்தால் கொலை செய்து வெட்டி விடுவோம் சொல்லி எங்களை துன்புறுத்துகிறார்கள். நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் வாடகை வீட்டிலே 10 ஆண்டு காலமாக நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் புதிதாக பொறுப்பேற்றுகிற முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்திலும் டிஜிபி அவர்களுக்கும் மாவட்ட கலைஞர் சிடிபியிலையும் புகார் மனு கொடுத்து இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காவல்துறை வந்து கேட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த இடத்திலே உங்க இடத்திலே டாஸ்மாக் பார் அமைய இருப்பதால் அமைதியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மீது ஜாமீனில் வர முடியாத வழக்கை பதிவு செய்து உள்ளே தள்ளிவிடுவோம் என்று மிரட்டுவது எங்களுக்கு மிகுந்த பயமாக இருக்கிறது. இந்த கவர்மெண்டிலே பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை. நாங்கள் தவிக்கிறோம், துடிக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இந்த ஏழையாகி நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஊடகத்தை நம்பி இருக்கிறோம், அரசை நம்பி எதுவுமே செய்யவில்லை. அரசு அதிகாரிகள் எந்த மனு கொடுத்தாலும் எங்கள் மனு மீது எந்தவித மனு எடுப்பதில்லை. சிவில் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது என்று பொய்யான தகவலை எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கையொப்பமிட்டு காவல் ஆய்வாளரும் டிஎஸ்பி அவர்களும் கையொப்பமிட்டு கொடுக்கிறார்கள். இது எந்த அடிப்படையில் நியாயம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி